Right disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போனால் பிகம் a சீட் லெவல் ஸ்கில் தீஃப் சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிக்கிறான். விடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் பியங்கா வந்து நல்லா குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஏன் இவன் எப்படி இங்கே வந்தா? இவன் எதுக்கு இங்கே வந்து படுத்துக்கிட்டு இருக்கா? என்கிட்ட எதுக்கு படுத்துக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் நைட்டு தெரியாமல் இங்கே வந்து படுத்து தூங்கிட்டா போல. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு சரி அவன் வந்து தப்பாக நினச்சிட்டு இங்கே வந்து படுத்துட்டா போல, அவர் ரூமுக்கு போகாமல். அப்போ நம்ம ஹீரோ கொட்டாய் விட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்போது ஏன் குட் மார்னிங் கேஷ் அப்படின்னு வந்து பியங்கா வந்து தூக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காளா. அதுக்கடுத்து எதுக்காக என் ரூமில் இருக்க அப்படின்னு பியங்கா கேட்கும்போது ஏன் அது என்னோட டைலாக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். இந்த சைடு பார்த்தா அந்த ப்ளூ பைன் ஹாலை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ எப்பயும் போல் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட எனர்ஜியை கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே கொஞ்சம் மாதம் ஆயிடுச்சு, நானும் பியங்காவும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது ஹீரோக்கு இன்னொன்று என்ன ஒரு ஃப்ளாஷ் வருதுன்னா, போன சாப்டரில் ஹலோ காஸ் இன்னிலேருந்து நான் உன் கூட இந்த ப்ளூ பாயிண்ட் ஹாலில் இருக்க போகிறேன், என்னை டேக் கேர் பண்ணு அப்போ நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ அப்போ ஷாக் ஆகிருப்பான். அதை அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த டைம் காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டியா அப்போ நம்ம ஹீரோ கத்தும்போது ஏன் அதனால் ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு பியங்கா கேட்குறாங்க. ஏன்னா என் ஃபேமிலி தான் வந்து டக்குன்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா, அதை நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா உன் ஃபேமிலி எப்படி நீ அங்கே எப்படி ஒரு 12 வயசு குழந்தைய எப்படி தனியாக அனுப்புவாங்க? அப்போ நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கானா. ஒருவேளை அவளுக்கு எமோஷனே இல்லாதனால அவள் ஃபேமிலி மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட் இல்லை போல், அதனால தான் அவங்க ஃபேமிலி வந்து நீ போயிரு அப்படின்னு அமுச்சுட்ருக்காங்க போல். அப்போ நம்ம ஹீரோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். சரி பரவாயில்ல, ஒன்றா இருந்தோம்னா சீக்கிரம் ஃப்ரெண்டாக மாறிடும், அப்புறம் அதை அன்லாக் பண்ணிடலாம் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கானா. ஆனால் ஹீரோக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் என்னன்னா, எங்கே பார்த்தாலும் பியங்கா பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோழி கொஞ்சம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும்ல, அம்மா கோழி முன்னாடி போனால் அந்த கோழி கொஞ்சம் பின்னாடியே ஃபாலோ பண்ணும்ல, அந்த மாதிரி இவன் எங்கே பார்த்தாலும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு ஹீரோக்கு ஒரு இதாக இருக்குது. ஏன் இப்படி என்னை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு. இந்த சைடு அதை தான் ஹீரோ வந்து மெடிடேஷனில் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அது போக இது எல்லாம் சம்மரில் நடந்துச்சு, ஆனால் இப்போது கடைசியாக வின்டர் ஆயிடுச்சு, அப்போனா 1 வருஷம் ஆக போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த சாப்டர் ஆரம்பிச்சதுலேருந்து இவன் மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சு, அதான் டைம் லைனு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அப்போ இது 1 வருஷம் ஆக போகுதுன்னா அப்போனா அதை ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். அது என்னன்னா அதுதான் லஹீன் லைன் அகாடமின்னு சொல்கிறாங்க. இது 4 கிரேட் கிங்டமும் அந்த எம்பையர் சேர்ந்து பில்ட் பண்ணது. இந்த இடத்துல எல்லாரும் ட்ரெயின் பண்ணி அந்த வேர்ல்டு எரஷனுக்கு எதிராக வந்து சண்டை போடுவாங்க. இந்த இடத்துல தான் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போடுவாங்க. முக்கியமாக 12லேருந்து 15 வயசில் இருக்கிறவங்கள அப்போன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் அந்த ஹாத்தரையும் நம்ம ஹீரோ பார்த்துருப்பான். ஆமாம், என்னோட போன ரெகுலேஷனில் அந்த இடத்துல தான் அந்த அசுரா ஜென்ரேஷனில் நான் ஒரு ஆளாக மாறினேன். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு அங்கே இருக்க எல்லா வீக்னஸும் தெரியும், ஏன் அவங்களோட எனக்கு நல்லா தெரியும், நான் மட்டும் அங்கே போனே வச்சுக்கோ, அங்கே இருக்கிற எல்லாத்தோட ஸ்கில்லையும் நான் அட்டையை போடுவேன், கண்டிப்பாக அதை ஸ்டீல் பண்ணுவேன். அப்போ நம்ம ஹீரோ அவனோட கையை இறுக்கி மூடி சபதம் எடுக்கிறான். எனக்கு அடுத்த வருஷத்தோட 14 வயசு ஆக போகுது, அப்போனா இன்னும் எனக்கு 1 வருஷம் தான் இருக்குது நான் ப்ரிப்பேர் பண்ண. நான் கண்டிப்பாக அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக மாறுவேன். ஆனால் என் டேலண்ட்டு அதோட லிமிட்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி கையில் ஒரு ஸ்வாட் எடுக்கிறான். ஏன்னா இந்த கிரிமால் வச்சு என்னால் வெறும் பிகினிங் ஸ்டேஜ் தான் போக முடியுது, அதுவும் அந்த ஆரா எக்ஸ்பர்ட்டோட பிகினிங் ஸ்டேஜ் தான் என்னால் போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். கண்டிப்பாக முன்னேறி ஆகணும் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அப்போ தான் பியாங்காவோட அந்த ஸ்னோ டால் கர்ஸையும் என்னால் சீக்கிரம் அவட்ட வந்து எடுக்க முடியும். அதை வச்சு தான் என்னால் அந்த எக்ஸ்ட்ரீம் பிளட் இம்யூனிஸ் பாய்சனோட கம்பைன் பண்ணி அந்த எபிலிட்டியை உருப்படியாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சார் நம்ம ஹீரோ அவனோட ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பியங்கா எனக்காக எவ்வளோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு கேட்கும்போது பியங்கா வந்து அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போகும்போது ஆமாம் நான் வந்து உங்களை விட்டு எங்கேயும் போக முடியாது காஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சம்மர்லேருந்து இப்படி தான் இவன் என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான், எங்கே போனாலும் விட மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அது போக பார்த்தா, நான் ஏதோ அம்மா கோழி மதிய அவன் வந்து என் குஞ்சு கோழி மதிய பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான். எங்க போனாலும் விட மாட்றான். பாத்ரூம் போனா கூட என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு அங்க ஒரு சீன் காமிக்கிறாங்க. "ஏய் எதுக்கு இங்க வர?" அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திருப்பான். "ஏன் நான் வரக்கூடாதா?" அப்படின்னு வந்து பிரியங்கா வந்து அப்பாவியா கேட்கறது, அத நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, எப்பதான் வந்து பிரியங்கா வந்து ஃபைனலா என்னைய ஃப்ரெண்டா அக்ரி பண்ணுவா? அப்ப நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். இத்தன வருஷம் ஆனாலும், இத்தன நாள் ஆனாலும் பிரியங்கா வந்து அந்த மாரி எதையுமே ஒரு ஃபீலிங் வந்து நம்ம ஹீரோ மேல வைக்கவே இல்ல. சரி, இந்த ரூம்லயே இருந்தா உனக்கு போர் அடிக்காதா? வெளிய போய் கொஞ்சம் ஃபன் பண்ணுவோமா? அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருக்கானா, அப்போ யங் மாஸ்டர் அப்படின்னு ஒரு வாய்ஸ் இன்விடேஷன் வந்து அந்த ஸ்டார் ஸ்டான்ச்சரிலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஸ்டார் ஸ்டான்ச்சரில இருந்தா? அப்ப நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமா, அங்க தான். அந்த ஸ்டார் கிங்டத்துல தான் ஒரு பார்ட்டி வைப்பாங்க. அங்க இருக்கிற எல்லா யங் நோபல்ஸ் அதான் ஹீரோ ஏஜ்ல இருக்க எல்லாரும் அங்க வருவாங்க. அங்க ஒரு எக்ஸ்போஷல் கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாரும் அங்க அட்டெண்ட் பண்ணி ஆவாங்க. இந்த இடத்துக்கு போறவங்களுக்குலாம் பெரிய சான்ஸு. ஏன்னா, அங்க போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து எக்கச்சக்கமான கான்டாக்ட் கிடைக்கும். அதனால அவங்க பவர்ஃபுல் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாமா. எனக்கு இப்ப தான் அது ஞாபகம் வருது. நல்ல வேளை ஆராய்ட். எனக்கு ஞாபகப்படுத்துனதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லப்போது. இதெல்லாம் என் கடமை மை லார்ட். அப்பன்னு அவன் சொல்றான். என்னோட போன எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா, என் போன வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த பார்ட்டிக்கு நான் போவே இல்ல. ஏன்னா, அந்த டைம்ல நான் ரொம்ப டிப்ரஷனா இருந்தேன். அதனால எனக்கு அந்த மெமரி எதுவுமே இல்ல அங்க அட்டெண்ட் பண்ண மாரி. அப்பன்னு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அது போக அவனும் கண்டிப்பா அங்க தான் வருவான். அதனால நான் ஹரைடு கிட்ட வச்சிருக்க அந்த ப்ராமிஸ கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். அதனால எனக்கு இத வேணான்னு சொல்றதுக்கு, அதாவது ரிஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு எந்த காரணம் இல்ல. அப்படின்னு ஹீரோ நெனச்சுட்டு, சரி நான் அத போய் அட்டெண்ட் பண்றேன். அப்படின்னு ஹீரோ சொல்றானா, அப்ப பியங்கா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஹராய்ட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, சரி பியங்காவும் என் கூட வருவா அப்படின்னு சொன்னோனே, சரி மை லார்ட் நான் அதுக்கான ஏற்பாட பண்ண ஆரம்பிச்சுடுறேன். அப்படின்னு ஹராய்ட் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போய்க்கிட்டு இருக்கான். அப்ப பியங்கா, கர்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா, அங்க இருக்கிற எல்லா பீப்பிளும் உன்னைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. நீ கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணுமா? அப்படின்னு வந்து பியங்கா கேட்கும்போது, தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா எவன் என்ன சொல்லுவான்னு தெரியாதுல்ல. நம்ம போய் பார்ப்போம். அவைங்க சொல்றாய்ங்களா இல்லையான்னு. அப்ப நம்ம ஹீரோ கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். அட்டெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, அப்ப நானும் உன் கூட வரேன். அப்படின்னு பியங்கா சொல்லும்போது, ஃபியான்சே டியூட்டி அதுதான். அவங்களோட பார்ட்னர கண்டிப்பா புரொடெக்ட் பண்ணி ஆகணும். அப்படின்னு வந்து பியங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பியங்கா, நீ வந்து என் ஃபியான்சியாவா இருக்கிறதுக்காக, நீ இந்த மாரி வர வேணாம். உனக்கு வந்து வரணும்னு தோணா மட்டும் நீ வா. உன்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொன்னா மட்டும் போதும் பியங்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து நார்மலா அன்பா சொல்றானா, ம். இவன் திரும்பி இப்படி ஆரம்பிச்சுட்டான். இந்த மாரி ஒரு சிம்பத்தி லுக்க வந்து வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு பியங்கா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பியங்கா வரேன்னு சொன்னதுக்கு, நான் மட்டும் தனியா போறேன்னு தான் ஆராய்ட்ட சொல்லியிருப்பாங்க. அது வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து மிஸ்டேக்கு. அத நான் வந்து இப்ப சரி பண்ணிடுறேன். நம்ம ஹீரோ வந்து வர வேணாம்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் இந்த பல மாசமா பார்த்துட்டேன். கர்ஸ் வந்து எந்த காரணமும் இல்லாம என்னைய ரொம்ப கைண்டா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் காமிக்கிறாங்க. உனக்கு பசிக்குதா? பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா?" அப்படின்னு வந்து பியங்கா எந்திரிக்கும்போது நம்ம ஹீரோ கேட்கறது. "சரி, நீ அங்க போய் படி" அப்படின்னு சொல்லி பியங்கா வந்து நம்ம ஹீரோவ கூட்டிட்டு போய் அந்த ஸ்டடி ரூம்ல விடுறது. அப்புறம் வந்து பியங்கா வந்து அந்த கார்டன்ல தூங்கும்போது, இங்கெல்லாம் தூங்கக்கூடாது. உள்ள பெட் இருக்குல்ல, அங்க போய் படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்லி பியங்கா வேணான்னு சொன்னதுக்கு போர்வைய போத்தி விடுறது. இந்த மாரி நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அது வந்து நம்ம பியங்காக்கு ஒரு புது உணர்வு வந்து ஏற்படுத்துது. ஏன்னா, அவ வந்து இந்த மாரி ஹார்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருமே இந்த மாரி ஜென்ரலா ட்ரீட் பண்ணது கிடையாது. அதுதான் பியங்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோ பியங்காவ தூங்க வச்சுட்டு கஷ்டப்பட்டு கடினமா ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப பியங்கா என்ன சொல்றாங்கன்னா, "இவன் எப்படி இவ்வளோ கைண்டா இருக்கான்? எனக்கு தெரிஞ்ச அளவு எங்க மீட்டிங்ல வந்து அவன் டெரிபிளா தானே இருந்தான். ஆனா ஆனா எனக்கு இதுக்கு மேல அவன வந்து வெறுக்கிறக்கு எந்த காரணம் இல்ல." அப்படின்னு பியங்கா நெனச்சுட்டு, "நான் உன் கூட வருவேன்." அப்படின்னு பியங்கா சொல்றாங்க. ஃபியான்ஸாவா இல்ல. "நான் வந்து என் விருப்பத்துக்காக தான் வரேன்." அப்படின்னு வந்து பியங்கா சொல்றாங்க. இந்த சைடு ஹீரோ அத ஷாக் ஆயி பார்க்குறான். அப்புறம் ஹீரோ சிரிக்கிறான். சரி, நீ அதுக்கு தான் ஃபீல் பண்றனா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு கேரேஜ் போயிட்டுருக்கு. சரி, அங்க டிராகன் பைலனுக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அவங்க ஆல்ரெடி எல்லாரும் கேரேஜ்ல போயிட்டுருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பியங்காவையும் கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அது போக அது ரொம்ப ஃபேமஸான இடம் தான். அ அது எந்த டைமுக்கு போனோம்? அது மறந்துட்டேன். அது போக எவ்வளோ காசு தேவைப்படும்? எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. இது முன்னாடி அட்டெண்ட் பண்ணாவாச்சும் தெரியும். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோ எதுவுமே வாங்கிட்டு போகாம கேஷுவலா போய்க்கிட்டு இருக்கான். இந்த மாரி இடத்துல எல்லா உலகத்துல இருக்க மூலையில இருந்தும் நோபல்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாரும் இந்த எரோஷனுக்காக சண்டை போடுறவங்க தான். அவங்க இங்க சும்மா பார்ட்டி அட்டெண்ட் பண்றதுக்காக வரல. தன்னைத்தானே ஃபூல் ஆக்குறதுக்காக வரல. அவங்க எல்லாரும் அவங்களோட ஃப்யூச்சருக்காக வந்திருக்காங்க. எல்லா ஒரு ஆதாயத்துக்காக வந்திருக்காங்க.
அதனால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பியாங்காவும் உள்ள போயிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம் எத்தனை டீசென்ட்டான பீப்புள் வந்து இங்க இருக்காங்கன்னு. ஏன்னா இங்க எல்லாரும் வந்து வெறும் ப்ராஃபிட்டுக்காக வராங்க தான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்டு பியங்கா கையை பிடிச்சிட்டு உள்ள போயிட்டு இருக்காங்க. ஒரு வாய்ஸ், லார்ட் கர்ஸ் வாஹிமோ, லேடி பியங்கா, ஹார்ட் அண்ட் ஹார்ட்டும் வந்துட்டாங்க அப்படின்னு. என்னது கர்ஸா? அது அந்த யங்கஸ்ட் சன் தானே, அந்த வகீம் ஃபேமிலியோட ஃபெயிலியரு. ஆமாமா, அந்த டாக்டர் இருக்கால, அவ வந்து ஒரு கர்ஸ்ட் டாக்டர் தானே, அவளுக்கு எந்த எமோஷனும் இருக்கா இல்ல, என்ன ஒரு வேஸ்டான பியூட்டியா இருக்கா, அதாவது அழகு மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஏ, நான் உங்க கேள்விப்பட்டேன், உங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சாமே, நீங்க ரொம்ப மேட்சிங்கா இருக்கேன் தெரியுமா, உங்க 2 பேருக்கு நல்ல கர்ஸ் எல்லாம் இருக்கு, உன் பேர் கர்ஸ்ன்னு இருக்கு, அவளுக்கு கர்ஸ் இருக்கு, என்ன ஒரு பொருத்தம் அப்படின்னு வந்து எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கர்ஸை. இங்கிட்டு எல்லா கிரிட்டிசைஸும் நம்ம ஹீரோ வாங்கிட்டு, இவங்க எல்லாரும் வெறும் ஃபேக் நோபல்ஸ் தான், சுற்றி இருந்து அவங்களுக்கு வரதை பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ எதுவுமே கண்டிக்காம போயிட்டு இருக்கான். அப்போ இன்னொன்று இடத்துல இருந்து, வாஹீம் நீ இங்கே வந்திருக்கனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா ஒரு 3 கேரக்டரை காமிக்கிறாங்க. இவங்க தான் இவங்க தான் அந்த உண்மையான நோபல்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதில் ஒருத்தன் தான் இந்த அசுர ஜென்ரேஷனில் கடைசியாக சேருவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவன் பேரை ரிவீல் பண்ணுறாங்க. அவன் பேர் தான் பாலாக் ஹோமா த டைகர் யூத் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கேரக்டர் கேசடி எல்ஃபின் எமிலியா அப்படின்னு அந்த லேடி இருப்பாங்களா அவங்கள சொல்கிறாங்க. அண்ட் இது கடைசியாக வுட் ஆர்ச்சர் அனிக்ஸ் ஜிர்கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேர் தான் இந்த ஸ்டார் அண்ட் ட்ரைடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவங்க 3 பேருக்கு இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க மேலே யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இங்கே வர்றதுக்கே வந்து எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தால் நான் வந்திருக்கேன். ஏன்னா ஏன்னா நான் வந்ததுக்கு காரணமே அந்த சார்லட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க அக்காவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கஸ் நான் சொல்கிறத கேளுவேன், இந்த மாதிரி நான் ட்ரெஸ்ஸு போட்டு போகும்போது எல்லாரும் எனக்கு அப்ரோச் பண்ண வந்தாங்க. ஆனால் யாருமே டியூரில் வந்து நிலைஞ்சு நிற்கலை, எல்லோரும் டிஃபீட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டார் சான்ச்சுரி இருக்குல்ல, அது ஸ்டார் சான்ச்சுரி இல்லை, அது ஒரு ட்ராஷ் சான்ச்சுரி, யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்னு நம்ம அவங்க அக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கஸ் வந்து போர்வை பொத்திக்கிட்டு அப்படியா என்னது அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த டைம் வந்து அவன் மென்டலி வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறவன். ஆமாமா. அது ரொம்ப போர் அடிச்சுச்சு. இனிமே நான் அங்க போவே மாட்டேன். அப்படின்னு அவங்க அக்கா சொல்றது நம்ம காசு கேட்கறதா இருக்கு. ஆமாமா. சார்லட்டே இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப கண்டிப்பா இங்க போர் தான் அடிக்கும். அவ ஏன் இந்த சீன்ல இன்னும் வரவே இல்ல? அப்படின்னு சொல்லும்போது, பியங்கா வந்து காசோட கைய புடிச்சு இழுக்குறாங்க. காஸ் இங்க யார பத்தி நீ கவலைப்படக்கூடாது. அப்படின்னு வந்து நம்ம ஹீரோக்கு மோட்டிவேஷன் குடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ கண்டுக்கல. இருந்தாலும் காசு இப்படி நெனச்சிடக்கூடாதுன்னு பியங்கா வந்து மோட்டிவேஷன் குடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லை நான் அவங்கள பற்றிலாம் காதில் போடவே இல்லை, நான் சார்லட்டை பற்றி அதாவது எங்கள் அக்காவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னையும் தானே அவங்க இன்சல்ட் பண்ணாங்க, உனக்கு இதை பற்றி கவலை இல்லையா, ஏன்னா நீ என்னைய பற்றி ரொம்ப வரிட் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கர்ஸ் வந்து பியங்காவோட தலையை பிடிச்சி தடவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சாந்தமா இருன்னு. அது போக நான் அவங்கள பற்றியெல்லாம் எதுவும் கேட்கவே இல்லை, ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் போயிட்டு இருக்கு, இல்லை கேட்கவே இல்லை அப்படின்னு தான் அந்த ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வந்து பியங்கா கேட்டுட்டு ஓ அப்படியா அப்படின்னு அமைதியாக இருக்கான். சரி, அவன் எப்போ வருவான் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் வரமாட்டானோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரோ வர மாதிரி காமிக்கிறாங்க, யாரோட ஃபூட்டு தெரியுது. அதை பார்த்த நம்ம ஹீரோ அதானே இந்த சாத்தானை பற்றி பேசும்போதே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த மொத்த பாட்டியும் அவன் தான் சென்டராக இருப்பானே, இவன் தான் அந்த ஃப்ளாஷி ஆல்கமிஸ்ட் லார்ட் டார்லிங் டார்ஃப்ளின் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்து அவன் கை காட்டுறத உடனே சாப்பிட முடியுது. இந்த வீடியோக்கு ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப தப்பு தப்பாக கொடுத்தாங்க. நான் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்தேன். இருந்தாலும் கொஞ்சம் டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது போக இதே மாதிரி அடுத்தடுத்த ட்ரான்ஸ்லேஷன் இடையில மட்டும் கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஒருவேளை நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னேன்னா அடுத்த சாப்டரில் நான் அதை திருத்த பார்க்குறேன். ஸோ பை கைஸ்.